இங்க வணக்கங்க. பாருங்க நம்ம அடிநியத்தில வந்து இது பதியம் லேசா விட்டுருந்ததுனால, நான் இந்த இத மறைச்சு நான் பதியம் போட்டிருந்தேன். இப்போ பாருங்க இதில பதியம் நல்லா வளர்ந்துருச்சு. இந்த கிளை ஒண்ணுல மட்டும் வேர் நல்லா விட்டதுனால, அது தானாவே வந்து அந்த கிளை வந்து பிஞ்சுக்கிட்டு வர்ற மாரி வந்துச்சு. அதனால இத நம்ப இப்போ வந்து தனியா எடுத்துடலாம். பாருங்க. எவ்வளோ வேர் இருக்கு. இந்த வேர் இப்படி இருக்கிறதுனால, அதுவாவே தனியா வந்துருச்சு. அதனால இத தனி ஒரு பாட்லயும், இத வந்து ஒரு பாட்லயும் நடப்போறோம். இப்போ வந்து இந்த இடம் வந்து நம்ம வெளியில இருக்க மாரி தான் நம்ம நடணும். ஏன்னு கேட்டா, நம்ம உள்ள இருக்க மாதிரி வச்சுட்டோம்னா, ஈரம் பட்டு பட்டு வேர் வந்து அழுகிரும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழுகிரும். உள்ளுக்குள்ள அழுகுறது நமக்கு வெளியில தெரியாது. செடி வந்து நல்லா ஃபுல்லா அழுகி, ஒண்ணும் இல்லாம ஆனது பின்னாடி தான் நமக்கு தெரியும். அதனால இந்த பகுதி வந்து வெளியில காயம் பட்டுருக்கு பார்த்தீங்களா? வெளியில இருக்க மாரி இந்த வேர் மட்டும் உள்ள இருக்க மாரி தான் நடணும் பாருங்க. பாருங்க நட்டே காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாட்டில் தான் நான் வந்து நட்டு வச்சேன். பாருங்க இந்த வேர் இருக்கா? இப்படியே வச்சு நம்ம மண்ணு போடலாம். இந்த பகுதி வந்து நமக்கு வெளியில தான் இருக்கணும். அப்பதான் தண்ணி ஊற்றும்போது அது நமக்கு வந்து வெளியில இருக்கிறதுனால காஞ்சுக்கும். அந்த இடத்துல தண்ணி ஊற்றும்போது தண்ணி தெறிக்காமல் மழை தண்ணி படாமல் நம்ம வைக்கணுங்க. பாருங்கள் இப்படி தான் நட்டு விடணும். இந்த பகுதி வந்து வெளியில் தான் இருக்கணும். 2 நாளைக்கு நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம். அதுக்குள்ளே அது வந்து காஞ்சிரும். அப்படியே ஒரு வாரம் வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது மெதுவாக கீழே இந்த இடத்துல ஒரு ட்ராப் கூட படாமல் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அந்த செடியை நம்ம வந்து காப்பாற்ற முடியுங்க. பாய்ங்க.